இயற்கையா சாத்தியமில்லாத ஒரு காரியம் நிகழ்ந்தா அதை அற்புதம்னு சொல்றோம். கிறிஸ்தவ கூட்டங்கள்ல ஜெபத்தினால அற்புதம் பெற்றதாக சாட்சி சொல்றதை பார்த்திருப்போம். இயேசு சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னால மனிதனாக உலகத்துல வாழ்ந்தப்ப பல அற்புதங்களை செய்தார். நமது பாவங்களுக்காக சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்றும் உயிரோடு இருக்கிற இயேசு இன்றும் அற்புதம் செய்யறாரு. ஒரு தடவை இயேசுவிடம் பார்வையற்ற 2 பேர் பார்வை அடையும்படி வந்தாங்க. இயேசு அவங்க கிட்ட இதை செய்யும் வல்லமை எனக்கு உண்டு விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டாரு. ஆமா விசுவாசிக்கிறோம்னு சொன்னதும், நீங்க விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொன்னாரு. உடனே அவங்க பார்வை அடைஞ்சாங்க. இயேசுவுக்கு அற்புதம் செய்யற வல்லமை எப்பவும் உண்டு. ஆனா அற்புதத்தை நாம பெற்றுக்கொள்ள நமக்கு தேவையானது விசுவாசம். இயேசுவால எனக்கு உதவி செய்ய முடியும், அவருக்கு வல்லமை இருக்குன்னு 100% விசுவாசிக்கணும். இயேசு கடவுள்னு விசுவாசிக்கிற விசுவாசத்தையும் தாண்டி அவருடைய வல்லமையை புரிந்திருக்கிற அறிக்கை எடுக்கிற விசுவாசம் இருக்கணும். மனித மூளைக்கு எட்டாததை, இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய இயேசுவால் முடியும்ன்ற சிம்பிள் ஃபெய்த் இருந்தா, நோயிலிருந்து சுகம், கெட்ட பழக்கங்களிலிருந்து மாற்றம், பொருளாதார நன்மை, இது எல்லாத்தையும் விட முக்கியமான பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன் எல்லாமே சாத்தியம்.